சில நேரங்களில் 10 எறும்புகள் ஒன்றிணைந்து பூமியின் அடியில் நகரங்களை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு சுரங்கமும் கட்டிட கலைஞரின் துல்லியத்துடன் தோண்டப்படுகிறது. ஒவ்வொரு அறைக்கும் தனித்த பணி, பாலர் அறைகள், தானிய களஞ்சியங்கள், ராணி வாழும் இருள் நிறைந்த மண்டபம். இந்த சூட்டிலும் புதிய வாழ்க்கை மெதுவாக பராமரிப்பை தேடுகிறது. தொழிலாளர்கள் குஞ்சுகளை உணவூட்டுகிறார்கள், சுத்தப்படுத்துகிறார்கள், அவற்றை சூடு அதிகமான அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அவர்கள் தாய்மார்கள், கட்டிடக்காரர்கள், காவலர்கள். இந்த உலகில் தனிமைக்கு இடமில்லை, ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை அறிவார்கள். ஆனால் பூச்சிகளின் உலகில் அமைதி நீடிக்காது. அந்நிய புழுக்கள் பசித்ததும் இரக்கமற்றதும் அவர்கள் மாட்டில் படுத்துமாறங்கள். கவசங்கள் சூரிய ஒளியில் மினுக்கின்றன. கால்கள் நிலத்தில் ஆழமாக பதிகின்றன. எறும்புகள் தயாராகின்றன. அடுத்து பற்களின் கரகரப்பு, கவசம் முறியும் ஒலி, தூசி மேகங்கள். போர் குறுகியது, ஆனால் கொடூரம். வெற்றி தருவது வலிமை அல்ல, சோர்வில்லாத பொறுமை. பூமியின் வயதைப் போல பழமையான உள்ளுணர்வு. நூற்றுக்கணக்கான எறும்புகள் எதிரியை குறிவைத்து பாய்கின்றன. கால்கள், ஊசல்கள், கவசச் சிதைவுகள் அவர்கள் அனைத்தையும் பற்றிக் கொள்கின்றன. ஒருவன் பத்திக்கு எதிராக. ஒவ்வொரு அசைப்பும் துல்லியம், ஒவ்வொரு கடிப்பும் பலவீனமான இடத்தை தேடுகிறது. தூசி எழுகிறது, நிலம் அதிர்கிறது, புழு போராடுகிறது, ஆனால் பலம் குறைகிறது. அவன் கவசம் சிறு உடல்களின் எடையில் முறிகிறது. தாக்குதலாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் விழுகின்றனர், ஆனால் எறும்புகள் கடைசி எதிரியை சூழ்கின்றன. போர் தொடங்கியது போலவே திடீரென முடிகிறது. சிறிய உடல்கள், பெரிய சக்தி. இந்த வெற்றி சாத்தியமல்ல, அது நிலத்தடி உலகின் சட்டம். ஆனால் இதுவே முடிவு அல்ல. அடிநீல உலகில் ஒருபோதும் முழு அமைதி இல்லை. ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த போருக்கு முன் ஒரு சுவாசம் மட்டுமே. இங்கு அமைதி இல்லை, சட்டம் ஒன்றே. அடுத்த போருக்கு தயாரானவரே உயிர் வாழுவார்.